தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கப்பட்ட உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கௌதமிடம் கேட்கலாம். கௌதம், இன்றைய உத்தரவினுடைய முழு விவரங்களை சொல்லுங்க. அதோடு வழக்கறிஞர் நீக்கம் ரத்து செய்யப்பட்டதற்கு நீதிபதிகள் என்ன காரணம் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. பொங்கலி அதாவது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் சார்பில் பெங்களூருவில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. முதல் மனுவானது இதுவரை அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்த பவானி சிங்கை கர்நாடக அரசு நீக்கியுள்ளது சட்டத்திற்கு மாறானது, எனவே அந்த உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும். இரண்டாவதாக, சொத்து குவிப்பு வழக்கு முடியும் வரை நீதிபதி பாலகிருஷ்ணாவிற்கு பணி நீட்டிப்பினை வழங்க வேண்டும் என்று 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். இதன் மீதான விசாரணை நடைபெற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BS சௌஹான், SA பாப்டே அடங்கிய அமர்வானது இந்த விவகாரத்தில் தீர்ப்பினை அளித்திருக்கிறது. மூத்த நீதிபதி BS சௌஹான் தன்னுடைய தீர்ப்பினை படித்தார். தீர்ப்பில் முக்கியமாக அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அதாவது வாதங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒழுங்காக படித்து பார்த்திருக்கிறோம், ஒழுங்காக ஆராய்ந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங்கை நீக்கியதை தாங்கள் ரத்து செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இரண்டாவதாக, சொத்து குவிப்பு வழக்கு முடியும் வரை பணி நீட்டிப்பினை நீதிபதி பாலகிருஷ்ணாவுக்கு வழங்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதாக என்ன நீதிபதிகள் கூறினார்கள் என்றால், நீதிபதி பாலகிருஷ்ணா இருக்கும்போதுதான் நிறைய சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சுமார் 34,000 பக்கங்கள் கொண்ட விசாரணையும் அவர் இருக்கும்போது நடந்திருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு கர்நாடக உயர்நீதிமன்றம் கர்நாடக அரசுடன் கலந்தாலோசனை செய்து இவருடைய பணி நீட்டிப்புக்கு வழங்கலாமா வேண்டாமா என்பதனை முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் நீதிபதி விவகாரத்தில் பரிந்துரை செய்திருக்கிறது. பொங்கலி, கௌதம், இந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய பின்னணி பற்றி சொல்லுங்க. பொங்கலி, அதாவது 1991 96 ஆண்டு வரை தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் இந்த வழக்கானது பெங்களூர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. சுமார் 17 வருடங்களாக இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்நாடக அரசானது அரசு தரப்பு வழக்கறிஞராக இருந்து வந்த பவானி சிங்கை நீக்கியது. அதற்கு என்ன காரணத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால், அவர்கள் குற்றவாளிகள் தரப்புக்கு முழுக்க சாதகமாக பவானி சிங் செயல்படுவதாகும். எனவே இந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர் என்றும் அதாவது கர்நாடக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று நீதிபதிக்கு எந்த விவகாரத்திலும் அவருக்கு பணி நீட்டிப்பினை வழங்க முடியாது. அப்படி என்றால் ஒவ்வொரு நீதிபதியும் பதவி பெறும்போது அவருக்கு நிச்சயமாக ஒரு வழக்காவது பணி நீட்டிப்பு பெறும்போது ஒரு வழக்காவது நிலுவையில் இருக்கும். எனவே அனைவருக்கும் வழங்குவது சாத்தியமாகாது என்று கூறப்பட்டிருந்தது. எனினும் ஜெயலலிதாவின் தரப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞராக பவானி சிங் இருக்கப்போதுதான் முக்கியமாக குற்றவாளிகள் தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற காரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போது நீதிபதிக்கு பணி நீட்டிப்பினை வழங்க வேண்டும். ஏனென்றால் புதிய நீதிபதி நியமிக்கப்பட்டால் 34,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை படித்து பார்ப்பதற்கு குறைந்து 1 வருடம் ஆகிவிடும். எனவே தொடர்ந்து இந்த வழக்கானது நீட்டிக்கப்பட்டு கொண்டே செல்லும் என்று சொல்லப்பட்டது. அதனை அடுத்து உச்சநீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. பொங்கலி, கௌதம், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.